இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் வேதத்திலிருந்து தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வசனமானது ரூத் சரித்திர புத்தகம் 1வது அதிகாரம் 18வது வசனம். அவள் தன்னோடு கூட வர மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோடு ஒன்றும் பேசவில்லை. அதாவது ரூத் தன்னோடு கூட வர மன உறுதியாயிருக்கிறதை அவளுடைய மாமி ஆகிய நகோமி கண்டு அதை குறித்து அவளோடு ஒன்றும் பேசவில்லை என்று வசனம் சொல்லுகிறது. நாம் எல்லோருக்கும் தெரியும், ரூத் ஒரு புறஜாதி பெண், மோவாப் தேசத்தை சேர்ந்தவள். இந்த மோவாப் தேசத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், இது ஒரு சபிக்கப்பட்ட ஒரு தேசம், சபிக்கப்பட்ட ஒரு ஜனங்கள். இப்படிப்பட்ட தேசத்திலிருந்து, இந்த ஜனத்தின் பின்னணியிலிருந்து, சபிக்கப்பட்ட ஜனத்தின் பின்னணியிலிருந்து வந்தவள் தான் இந்த ரூத். இவளுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது, இவளுடைய வாழ்க்கையிலே கணவனை இழந்த ஒரு ஸ்திரீ இவள். அது மாத்திரமல்ல, இவளுடைய வாழ்க்கையிலே பஞ்சங்கள் காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இந்த ரூத்தின் மீது 3 வகையான சாபங்கள் இருக்கிறது. இவ்வளவு மத்தியிலும் ரூத் ஒரு காரியத்திலே உறுதியாய் காணப்பட்டாள். அதாவது அவளுடைய மனதின் உறுதி மிகவும் அதிகமாய் ஒரு இடத்திலே காணப்பட்டது. அது என்னவென்றால், அவள் எந்த காரியத்திலே மன உறுதியாய் இருந்தாள். இவ்வளவு இழப்புகள் இருந்தாலும் கணவனை இழந்த ஒரு ஸ்திரீ அவள். பஞ்சங்கள் தன்னுடைய வாழ்க்கையில இருந்தது. அது மாத்திரமல்ல, சாபங்கள் அவளுடைய வாழ்க்கையில காணப்பட்டது. சபிக்கப்பட்ட சந்ததியிலிருந்து, சபிக்கப்பட்ட பின்னணியிலிருந்து வந்த ஒரு ஸ்திரீ. இவ்வளவுக்கு மத்தியிலும் அவள் மன உறுதியாய் ஒரு காரியத்திலே இருக்கிறாள். எதிலே அவள் மன உறுதியாய் இருந்தாள் என்றால், நாம் வாசித்த இது ரூத் சரித்திர புத்தகத்தின் 1 அதிகாரம் 16வது வசனத்திலே அவள் சொல்லுகிறார். அதனுடைய கடைசி பகுதியிலே, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அவள் சொல்லுகிறார், ஆண்டவரை அறியாத ஒரு ஸ்திரீயா இருந்தாலும் அவள் சொல்லுகிற வார்த்தை தன்னுடைய மாமியாகிய நகோமியை பார்த்து சொல்லுகிறார், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அவள் பாருங்க, எவ்வளவு ஆண்டவர் மீது அவள் மன உறுதியாய் இருக்கிறதை நாம் இந்த வசனத்திலிருந்து பார்க்க முடிகிறது. இந்த மன உறுதி அவளுடைய வாழ்க்கையில என்ன செய்தது என்றால், அவள் வாழ்க்கையில காணப்பட்ட சாபம் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்தது. என்னை கேட்கிற தேவ ஜனமே, ஒரு புறஜாதி ஸ்திரீ ஆகிய இந்த ரூத், அவளுடைய வாழ்க்கையில இருந்த சாபத்தை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் மாற்ற முடியும் என்றால், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்கள் வாழ்க்கையில எந்த சாபமும் இருந்தாலும், அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுடைய வாழ்க்கையில எந்த சாபம் உங்களை பின்தொடர்ந்தாலும் அதிலிருந்து ஆண்டவர் விடுவிக்க போதுமானவராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால், ஒரு புறஜாதி ஸ்திரீயின் வாழ்க்கையிலே தேவனை அறியாத அந்த மகளுடைய வாழ்க்கையில இருந்த சாபத்தை அவர் மாற்றினார் என்றால், நிச்சயமாகவே தன்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே காணப்படுகிற சாபத்தை அவர் மாற்ற போதுமானவராய் இருக்கிறார். வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. கலாத்தியர் 3:13 நாம் வாசிக்கிறோம், கிறிஸ்து நமக்காக சாபமாகி சாபத்திற்கு நம்மை நீங்களாகி மீட்டு கொண்டார் என்று வசனம் சொல்லுகிறது. நம்முடைய சாபத்தை அவர் சிலுவிலே ஏற்றுக்கொண்டார். நம்முடைய சாபத்தை அவர் சிலுவிலே சுமந்து தீர்த்தார். ஆதலால் என்னை கேட்கிற தேவ ஜனமே, ஆண்டவரை அறிந்த உங்கள் வாழ்க்கையில இனி சாபம் கிடையாது. சாபங்கள் எல்லாம் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். இனி உங்கள் வாழ்க்கையில என்ன தொடருவது கிடையாது. உங்கள் சந்ததியா இருக்கட்டும், உங்களுடைய வாழ்க்கையா இருக்கட்டும், இனி ஆண்டவரை அறிந்த உங்கள் வாழ்க்கையில சாபம் கிடையாது. ஏனென்றால் சிலுவையிலே ஆண்டவர் அதை சுமர்ந்து தீர்த்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி அவர் மீட்டு கொண்டார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப நாம் இனி எப்படிப்பட்டவர்கள் என்றால், சாபம் நிறைந்தவர்கள் அல்ல. சாபத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட்டு நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாய் ஆண்டவர் நம்மை மாற்றி வைத்திருக்கிறார். எப்படி ரூத்தினுடைய வாழ்க்கையிலே சாபத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்ற முடிந்ததோ,
இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே செய்ய முடியும். அதுதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் செய்திருக்கிறார், உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்திருக்கிறார். நாம் ஜெபிக்கலாமா? நேசித்து வழிநடத்துகிற அன்பின் ஆண்டவரே, நாங்கள் வாசித்த இந்த வேத பகுதியில ரூத்தின் மீது காணப்பட்ட அந்த சாபத்தை என் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்தது போல, அப்பா, இந்த செய்தியை கேட்கிற யாராகிலும் வாழ்க்கையில சாபங்கள் இருக்கும் என்றால், கர்த்தாவே, அவர்கள் வாழ்க்கையிலிருந்து சாபத்தை மாற்றி ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. சாபத்தை மாற்றுகிற ஆண்டவர், சிலுவையிலே எங்களுக்காய் நீர் சாபமானீர் என்று வசனம் சொல்லுகிறது ஆண்டவரே. எங்களுக்காய் நீர் கர்த்தாவே ஹல்லேலூயா சாபத்தை நீக்கலாக்கி எங்களை மீட்டுக் கொண்டேன் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படியாகவே உம்முடைய பிள்ளைகளை எல்லாவரையும் மாற்றி என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஜெபம் கேட்டபடி நான் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.